வணக்கம். இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வரலாறுல ஒரு முக்கியமான பாடம் தான் பண்பாடு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படின்றது. அந்த பாடத்துக்குள்ள புக் பேக் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம புத்தகத்தில் உள்ள பாடங்களை படிக்கலனாலும் அந்த புத்தகத்துக்கு புக் பேக் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புக் பேக்கில் இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அத்வைதம் என்னும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதிசங்கரர் அவர்கள் தான் வழங்கியிருப்பாங்க. ஓகேவா? அத்வைதம், விஷ்டா அத்வைதம். ஓகே, அத்வைதம் அப்படின்றது ஆதிசங்கரர், விஷ்டா அத்வைதம் அப்படின்றது ராமானுஜர் அவர்கள் வழங்கியது. ஓகேவா? அடுத்து பாருங்க, வைதீக வேத பிரிவுகளுக்கும் சிரமண பிரிவுகளுக்கும், வைதீக வேத பிரிவுகள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வைணவம், சைவம் அப்படின்றது, சிரமண பிரிவுகள் அப்படின்றது பௌத்தமும் சமணமும். ஓகேவா? இவர் இடையில வந்து ஏற்பட்ட மோதல்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் அப்படின்றது கேட்டிருக்காங்க, தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருத்தொண்டர்களின் புகழ்பாடும் தொகுப்புல தான் இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சைவமும் வைணவமும் ஒரு பக்கமும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமணமும் பௌத்தமும் நின்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேவா? என்னோட கடவுள் தான் பெருசு, உன்னோட கடவுள் தான் பெருசு அப்படின்ற மாதிரி. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாரவர்மன் அரிகேசரி. ஓகேவா? கூன் பாண்டியன் அப்படின்றவர் முதல்ல எதுல இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தில் இருப்பாரு. திரும்பி சமணத்துக்கு மாறுவாரு. மறுபடியும் நம்ம சம்பந்தர் இருக்காருல்ல, திருஞான சம்பந்தர், அவர்னால மறுபடியும் சைவத்துக்கு மாறுவார். ஓகேவா? அப்ப சைவத்துல இருந்து சமணத்துக்கு மாறி திரும்பி சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறுறார். ஓகே, சமண மதத்தில் இருந்த போது அப்பர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்கிறான். அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் அவரை முதல்ல வந்து சமண மதத்துல தான் இருக்கிறார். அப்போதைக்கு அவருக்கு வந்து தர்மசேனர் அப்படின்ற பேர் இருந்திருக்கு. தன்னுடைய தங்கை ஒருத்தர் இருப்பாங்க, திலகவதி அப்படின்னு, அவங்க மூலியமா தான் அவர் வந்து சைவ மதத்துக்கு மாறுவார். அதாவது தீராத வயிற்று வலி இருக்கும், அந்த வயிற்று வலியை வந்து இறைவன் தான் போக்கிட்டாரு அப்படின்னா அவர் சைவ மதத்துக்கு மாறிடுவார். பகீர் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்லாமிய ஞானிகளை தான் பகீர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மதவாச்சாரியார் டேஸ் தத்துவ பள்ளி துவங்கினார் அப்படின்னா துவைதம். ஓகேவா? துவைதம், அத்வைதம், துவைதம், விஷ்டாத்வைதம், குழப்பிடாதீங்க. அத்வைதம் அப்படின்றது ஆதிசங்கரர். ஓகேவா? சங்கராச்சாரியார். துவைதம் அப்படின்றது மாதவாச்சாரியார். விஷ்டாத்வைதம் அப்படின்றது ராமானுஜர். ஓகே, ராமானந்தரின் சீடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கபீர். இவர்கிட்ட வந்து மொத்தம் 12 சீடர்கள் இருப்பாங்க. அதில் 2 பெண். ராமானந்தர், நாமதேவர் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே தானே? மொத்தம் 12 பேர். ஓகேவா? முதலாக இந்தி மொழியில் தமது மத தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் யாருன்னா ராமானந்தர் அவர்கள். ஓகேவா? அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வையற்ற திறனான பாடகர் அப்படின்னு யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னா சூர்தாஸ் அவர்கள் குறிப்பிடுறாங்க. சூர்தாஸ் வந்து அக்பரோட அவையில இருக்காரு. இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான்கள் இருக்கும் போதும் அவர் இருப்பார். ஓகேவா? அந்த அவையில இருப்பார். ஓகே, மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவாஜியோட சமகாலத்தவர் துக்காராம் அப்படின்றவர் தான். அடுத்து பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தது அப்படின்றதுக்கு இதுக்கு வந்து ஆவணா தான் சரியான பதில். சூபி இயக்கத்தவர் கடவுள் அழகின் உச்சமாக கருதுவார்கள். அடுத்து பாருங்க, கூற்று, மத சீர்திருத்தவாதிகள் ஒரு கடவுள் கொள்கையை போதித்தனர். ஆமா, மத சீர்திருத்தவாதிகள் அப்படின்னா குருநாக், கபீர், நாமதேவர் இவர்கள்லாம் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி தான் போதிப்பாங்க. அவர்கள் சிலை வழிபாட்டை விமர்சித்தனர். ஆமா, அவர்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கடவுள் உருவமற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அப்போ சிலைன்றது வேஸ்ட் தானே, உருவம் இல்லாதவருக்கு எப்படி சிலை செய்ய முடியும்? அப்போ சிலை வழிபாட்டை அவர் விமர்சித்தார்கள் அப்படின்றது உண்மைதான். அப்போ கூற்றும் காரணம் சரியானது தான், சரியான விளக்கம். ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா கபீர் அப்படின்றவர் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா அது கரெக்டு தான். அப்போ அடுத்து சூர்தாஸ் அப்படின்றவர் சூர் சாகர், சூர் சராவளி, சாகித்ய லஹாரி அப்படின்னு 3 நூல்கள் எழுதியிருப்பார். இப்போ சாகித்ய லஹாரி அப்படின்றது சூர்தாஸ் எழுதிய ஒரு நூல் தான். சூர்தாஸ் தான் பார்வையற்ற பாடகர் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, then அடுத்து பாருங்க, சூபிசம் அப்படின்றது சூபிசத்துல சேர்ந்த ஒருத்தர் தான் ஷேக் தாஷி. இவருடைய வழிமரபினர் தான் கபீர் அப்படின்னு சில புத்தகங்கள் குறிப்பிடுவாங்க. அப்ப இதுதான் சரியானது. கூன் பாண்டியன் அப்படின்ற அரிகேசரி மாரவர்மனை சைவத்துக்கு மாத்தியவர். ஓகேவா? சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாத்தியவர் திருஞான சம்பந்தர் அவர். அப்ப இந்த பொறுத்துக்கு சரியான குறியீடு 4, 1, 2, 3 ஆவண ஆம்சம் தான் கரெக்ட். ஓகே தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.